இந்த அம்மாவையும் அந்த தம்பியையும் நவீனையும் அதுக்கப்புறம் ஊர் மக்களையும் உட்கார வச்சு பேரம் நடத்தியிருக்காங்க 50 லட்ச ரூபாய்க்கு. இப்போ வழுக்கி விழுறத நம்ம வந்து ஆதரிக்கிறோம். அது வந்து உனக்கு இது வேணும், விரைவில் நீ வழுக்கி விழுவாய், இப்படியே போடுறோம் கைது செய்யப்படும் போது. இவனெல்லாம் பாத்ரூமில் வழுக்கி விழுங்கன்னு கோரிக்கை வைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வழுக்கி விழுந்தீங்கன்னா இந்த சமூகமே ஒரு முன்முடிவில் தான் இயங்கிட்டு இருக்கு. அவர் இந்த ஏரியாவாக இருந்தால் இதை பண்ணியிருப்பாரு, இந்த சாதிக்காரரா அப்போ இது பண்ணியிருப்பாரு, இந்த மதத்துக்காரரா அப்போ தீவிரவாதியாக தான் இருப்பார். நம்ம முன்கருத்து நிலையில் இருக்கிறது ஆளும் வர்க்கத்துக்கு ரொம்ப சாதகமாக போயிடுது. அதனால் வந்து இந்த மாதிரி கொலைகள் பண்ணும்போது நம்மளுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்குங்க. என்கவுண்டர் டெத்து பண்ணும்போது ஒரு போலீஸ்காரங்களுக்குனா பயம் வருதா? வரலையே. ஏதோ இந்த இதுவில் வந்து நம்ம அஜித்குமார் விஷயத்தில் அது ஒரு பேசு பொருளாக ஆனதுனால வேற வழி இல்லாமல் 5 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஃபெனிக் ஜெயராஜ் மாதிரி இது ஒரு பேசு பொருளாக முதல்ல வந்து இடைநீக்கம் தான் பண்ணிட்டு உடனே. ஆமாம், நீங்கள் இதில் கூட இந்த கைதில் கூட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எஸ்பியையோ டிஎஸ்பியையோ இன்ஸ்பெக்டரையும் என்ன கைது பண்ணலை. ஏன் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இதில் லயபிலிட்டி ஆகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த குற்றம் நடந்த பிறகு டிஎஸ்பியும் திமுகவுடைய ஒன்றிய கவுன்சிலரும் ஒரு உறவின் முறை நாடார் சங்கம் அதனுடைய திருமண மண்டபத்தில் இந்த அம்மாவையும் அந்த தம்பியையும் நவீனையும் அதுக்கப்புறம் ஊர் மக்களையும் உட்கார வச்சு பேரம் நடத்தியிருக்காங்க 50 லட்ச ரூபாய்க்கு.